சாதாரண ஒரு குடும்பத்தில் 22 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாக பிறந்து எப்படி சாதனை பெண்ணாக மாறினாங்க அப்படின்ற ஒரு பெண்ணுடைய கதை தான் இது. 1960 3 கோல்டு மெடல் அடிக்கிறாங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு கோல்டு மெடல் அடித்தாலே பெரிய விஷயம். பட் ஒலிம்பிக்கில் 3 கோல்டு மெடல் யாராவது வாங்க முடியுமா? வாங்கினாங்க. அவங்க பேர் தான் வில்மா ருடோல்ஃப். ஸோ இந்த வில்மா ருடோல்ஃப் கடந்து வந்த பயணத்தை பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், நம்ம நல்லாவே இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நம்மளை மாற்றுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற மாணவர்கள் இளைஞர்களும் சரி, 2 பேருமே தலைவலி, சின்ன வயிற்று வலி, இந்த பிரச்சனையில் கூட நம்ம கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. வெக்ஸ் ஆகி என்னால் முடியல அப்படின்ட்டு உட்காந்துக்கிறாங்க. பட் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வில்மா எப்படி சாதனை பெண்ணாக மாறினாங்க அப்படின்றத பாருங்கள். வில்மா கோல்டன் ருடோல்ஃப் born on 23/6/1940 in USA. 20th of 22 children of her parents, 2 kg of weight. Age of 4, she suffered from double pneumonia and scarlet fever. Doctor said, "You can't walk." Her mother said, "You can walk." Wilma followed her mother's words. ஸோ வில்மா ருடோல்ஃப் 1940 அமெரிக்காவில் பிறந்திருக்காங்க. 22 பிள்ளைகளில் 20வது பிள்ளையாக பிறந்திருக்காங்க. 2 கிலோ வெயிட் தான் பிறக்கும்போது. 4 வயசில் டபுள் நிமோனியா, ஸ்கார்லெட் ஃபீவர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கால்கள் துவண்டு போய் போலியோவாக அட்டாக் ஆகிடும். அந்த ஃபீவர் இருக்குது. அவங்களால நடக்க முடியல, கால் சூம்பி போச்சு. டாக்டர் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, யூ காண்ட் வாக், உங்களால் நடக்க முடியாது அப்படின்றாங்க. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்பிக்கையாக, உன்னால் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எதை நம்ம ஃபாலோ பண்ணுறது? டாக்டர் சொன்னதையா இல்லை அம்மா சொன்னதையா? ஆனால் வில்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அம்மா சொல்கிறதே வேத வாக்கு, என்னால் நடக்க முடியும், ஓட முடியும்னு நினச்சாங்க. கடைசியில் அவங்க ஓடி ஜெயித்தாங்க. அவங்க ஓடி ஜெயித்தது தன்னுடைய 20வது வயதில் தான் ஜெயித்தாங்க. அதுக்கு முன்னாடி till her 12th year she used brace to walk, massaged 4 times a day by her family members. In 1947 she joined her school. All the children played, but Wilma just watched sadly. தன்னுடைய 12ஆம் வயசு வரைக்கும் அவங்க பிரேஸ்ன்றது தான் யூஸ் பண்ணி வாக் பண்ணாங்க. அதாவது நடக்கிறதுக்கு சைடில் ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் அவங்க வாக் பண்ணியிருக்காங்க, நடந்திருக்காங்க. Massaged 4 times a day by her family members. In 1947 she joined her school. All the children played, but Wilma just watched sadly. அதாவது தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 20 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்க மாற்றி இவங்களுக்கு கால்களை அழுத்தி விட்டு மசாஜ் பண்ணி கொஞ்சம் நடக்க வச்சுருக்காங்க. 1947 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்ச அந்த நாளில் பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் ஜாயின் பண்ணாலும் அவங்களால ஓட முடியல. ஜன்னலில் உட்காந்துக்கிட்டு விளையாடுறவங்கள வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு, நம்மளால் ஓட முடியும் அப்படின்ற அந்த நாளை எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. வில்மா எதிர்பார்த்த அந்த நாள் வந்தது. அவங்களுடைய 8ஆம் வகுப்பில் பேஸ்கெட்பால் விளையாட அவங்க செலக்ட் ஆகுறாங்க. கிரே அப்படிங்கிற ஒரு கோச் அவங்கள கண்டுபிடிச்சி இவங்களால் ஓட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு 10th கிரேடில் எட் டெம்பிள் அப்படிங்கிற ஃபீல்டு கோச் அவங்களுடைய அத்லெட்டிக்ஸ் திறமையை கண்டுபிடிச்சி 16ஆம் வயதில் அவங்கள ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிற அளவுக்கு வளர்த்துட்டாரு. ஸோ ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் என்ற நகரத்தில் நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸில் இவங்க 200 மீட்டர் அந்த ரேஸில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி, ஃபைனலுக்கு முன்னாடி 200 மீட்டர்ஸ் அந்த ஹீட்ஸில், அதாவது ஃபைனலுக்கு முந்தைய ரேஸில் தோற்றுடுறாங்க. இருந்தாலும் அவங்க 4x100 மீட்டர்ஸ் ரிலேஸில் பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காரு. இன் ஹர் 8th grade she was selected for the basketball. கோச் சிசி கிரே கால்ட் ஹர் ஸ்கீட்டர். ஸ்கீட்டர் அப்படின்னா ஒரு கொசு மாதிரி ஸ்பீடாக போகிறது. இன் ஹர் 10th grade எட் டெம்பிள் வாஸ் அ ஃபீல்டு கோச். ஹி ஃபவுண்ட் அ ஃபயர் இன் வில்மா. ஸோ வில்மாக்குள்ளே ஒரு ஃபயரை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு வேகம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ சாதிக்கணுன்ற அந்த வேகம். அட் த ஏஜ் ஆஃப் 16 she took part in summer Olympics in Melbourne. She lost in 200 meters heats but won bronze in the relay 4x100 meters. ஸோ இதை தான் நான் முன்னாடி தமிழில் சொன்னது தான் இவங்க இங்கிலீஷில் நான் போட்டிருக்கேன். ஸோ பேஸ்கெட்பாலில் செலக்ட் ஆகுறாங்க. அங்கே டெம்பிளுங்கிறவர் இவங்கள ஃபீல்டு கோச்சாக இருக்கிறாங்க. அந்த ஃபீல்டு கோச்சாக இருந்து அவங்களுடைய உள்ளே இருக்கிற ஃபயரை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ 16ஆவது வயதில் ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிறாங்க. அந்த ஒலிம்பிக்ஸில் 200 மீட்டர்ஸ் ஃபைனலுக்கு முந்தைய ரேஸில் தோத்துட்டாலும் அவங்க 4x100 மீட்டர்ஸ் ரிலே ரேஸில் வெண்கலப் பதக்கம் ஜெயிச்சு கொடுக்குறாங்க.
ஸோ அவங்களுடைய தன்னம்பிக்கையை பாருங்கள், தோத்தாலும் ஜெயிப்போம் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை, நம்பிக்கை இதை மட்டுமே வந்து மனசில் வச்சுக்கணும். நிறைய சாதனை புரிகிறவங்க சொல்கிற ஒரே வாக்கியம் என்ன அப்படின்னா, எனக்கு காம்படிட்டர் வேறு யாரும் இல்லை, நானே தான். அதாவது மற்றவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்றது என்னுடைய குறிக்கோள் இல்லை, என்னை தோக்கடிக்கணும், என்னுடைய சாதனையை முறியடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இலக்காக இருக்குது. ஸோ அதே போல் தான் நம்ம வில்மா இருந்திருக்காங்க. இன் 1960 ஒலிம்பிக்ஸ் இன் ரோம், வில்மா won gold in 100, 200 and 4x100 meters. She became the fastest woman in the world. Her inspiration was Jesse Owens. She changed her disability into gold. அது பாருங்கள், 200 meters, 100 meters, 4x100 meters இது எல்லாத்துலேயுமே வந்து கோல்டு ஜெயிக்கிறாங்க. ரோமில் நடக்கிற ஒலிம்பிக்ஸில் ஷி பிகேம் த ஃபாஸ்டஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு. உலகத்திலே வந்து வேகமான பெண்மணிங்கிற டைட்டிலை வாங்கிக்கிறாங்க. அவங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அப்படின்ற ஒரு சக வீரரை தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ இவங்களுடைய டிசபிலிட்டி அதை வந்து அப்படியே கோல்டாக மாற்றுறாங்க பாருங்கள். தன்னால் முடியாமல் இருந்த அந்த காலத்தில் தன்னுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு இப்போ கோல்டு அடிக்கிறாங்க. 3 கோல்டு ஒரே ஒலிம்பிக்ஸில். யாரால் முடியுமா? முடியும். வில்மாவால் முடிஞ்சது. இந்த ஒலிம்பிக் ரெக்கார்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ண பிறகு அவங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றங்கள். அவங்கள வந்து ரொம்ப கௌரவப்படுத்துகிறாங்க. அந்த நாடு மட்டும் இல்லை, மற்ற நாடுகளையும் கௌரவப்படுத்துகிறாங்க. பாருங்கள், இன் her life she was made her US ambassador. She was a teacher and coach. Rhodes Indoor Stadium Event Center etc. was named by her name. Her life was added in school syllabus. Documentary film Visible Black Woman was made. ஸோ அவங்கள அமெரிக்க அம்பாசிடர் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க டீச்சராக இருக்காங்க, கோச்சாக இருக்காங்க. இவங்க ரோடு, ஸ்டேடியம், ஈவெண்ட் சென்டர் எல்லாமே வந்து இவங்க பேர் சொல்லி அழைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து சிலபஸ்லேயும் வச்சுட்டாங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுக்கிறாங்க, விசிபிள் பிளாக் உமன் வாஸ் மேட். இதையும் வந்து சாதிக்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஒரு கருப்பின ஒரு பெண் அந்த ரேசிசம் இருந்த காலகட்டத்தில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கௌரவம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது பாருங்கள். எல்லாமே தன்னம்பிக்கையினால தான். வில்மாவனுடைய வேகத்தை பார்த்து நிறைய டைட்டில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பாருங்கள், த டார்னேடோ, பிளாக் பேர்ல், த ஃப்ளாஷ், த ட்ராக் ஸ்டார், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிக்நேமாக கொடுக்குறாங்க. ஒரு போலியோ அட்டாக்டு கேர்ள் வந்து எப்படி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்து எவ்வளோ ஒரு வரலாறு படைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த அவங்களுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்க்குறோம். ஸோ டோர்னடோன்றது புயல், பிளாக் பேர்ல் தெரியும், கருப்பு முத்து, அதுக்கப்புறம் ஃப்ளாஷு. ஸோ இந்த சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து தான் பெரிய சாதனையாளர்கள் உருவாகிறாங்க அப்படின்றது பல பேர் வாழ்க்கையில் பார்க்கலாம். பீத்தோவனாக இருக்கட்டும், ஹெலன் கெல்லராக இருக்கட்டும், இல்லை தங்கவேலு மாரியப்பனாக இருக்கட்டும், எல்லார் லைஃப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண குடும்பம் தான். ஸோ அதே குடும்ப பின்னணியிலேருந்து தான் இந்த ஒரு கருப்பு முத்து வந்து வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான். உள்ள தன்னம்பிக்கை மற்றும் வந்து ஹார்ட் ஒர்க், அதாவது கடின உழைப்பு. ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நம்ம கடினமாக உழைச்சோன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் வெற்றி பெற முடியும் அப்படின்றது தான் இவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி காட்டுது, வாழ்க்கை வரலாறு காட்டுது. ஆகையால் இப்போ நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோமா, இல்லை வந்து சோம்பேறியாக இருக்கிறோமா, கண்டிப்பாக வந்து நம்மளாலேயும் முடியும். ஆனால் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒன்று உங்கள் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட இருக்கிற திறமை இது இருக்குதுன்னு, இல்லை மற்றவங்க சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே சில சமயங்களில் உட்காந்து பார்த்து யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள்கிட்ட ஒரு பெரிய டேலண்ட் இருக்குன்னு. அந்த டேலண்ட்டை அப்படியே வந்து வளர்க்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வில்மா மாதிரி கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனையாளராக மாறலாம் அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய 200வது வீடியோ. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட்.